பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பலத்திலும் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆவியின் பட்டயம் என்கிறதான வீடியோ சீரீஸில் அடுத்ததாக நம்ம பார்க்குறது, ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற நிம்ரோத்தின் ஆவி அசீரிய ராஜ்யத்தில் எப்படி செயல்படும் என்கிறதான காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் நிம்ரோத்தை குறித்து பார்த்திருந்தோம். இந்த அசீரிய ராஜ்யத்தில் இந்த நிம்ரோத்தின் ஆவி எப்படி செயல்படும் அப்படின்னா, உலக காரியங்களை காண்பிக்கும். உலக பற்று, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும் இந்த ஆவி. ஆவிக்குரிய காரியங்களை காட்டிலும், ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களை காட்டிலும், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசத்தை காட்டிலும் உலகத்தை பெரிதாக காண்பிக்கும், பணத்தை பெரிதாய் காண்பிக்கும். உலக காரியங்களும் உலகத்துக்கு அடுத்தவைகளையும் ரொம்ப அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வைக்கும் இந்த ஆவி. அது மாத்திரம் அல்ல, உருவங்களை வழிபட செய்யும். உருவ வழிபாடு அப்படின்னா நம்ம வெறும் விக்கிரகங்களை மாத்திரம் நினைக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம விக்கிரகங்கள் ஆக்கி கொண்டு இருப்போம். ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நம்ம உருவமாக வீட்டில் இருக்கிறது இல்லாவிட்டாலும் நிறைய காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்களோடு நம்ம அதை அறிந்து புரிந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் நம்ம விக்கிரகங்களை வைத்திருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வைக்குமாக்கும் இந்த அசீரிய ஸ்பிரிட். ஒருவேளை நம்ம ஆண்டவர் சொன்னதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் நடக்கிறவைகளை வைத்து நம்ம கண் பார்த்த பார்வையில் இதுதான் சரியாக இருக்குது அப்படின்னு தோணுகிற இருதயத்தில் தோன்ற காரியங்களை நம்ம செய்துட்டோன்னா அஃப்கோர்ஸ் நம்ம அசீரிய ஆவிகிட்ட நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறோன்றதான் பொருள். இந்த ஆவி நம்மக்கிட்ட இருந்து என்ன பறிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்முடைய பணம், நம்முடைய ஆசீர்வாதங்கள், உலகத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்களை பறிப்பது தான் இந்த ஸ்பிரிட்டோட முக்கியமான வேலை. இதை பறிக்கிறதுனால ஆத்மாவில் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, எப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பிரச்சனை வருதோ அந்த இடத்துல குடும்ப சமாதானம் மிஸ் ஆகும். குடும்ப சமாதானம் மிஸ் ஆகி வாக்குவாதம் உண்டாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சரியாக ஜெபிக்க முடியாது, குடும்ப ஜெபம் செய்ய மாட்டோம். இப்படிப்பட்ட சிக்கல்களை நம்ம சந்திப்போம். அப்போது அங்கே கடைசியாக என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கணவன் மனைவி அவங்களுடைய ஆத்மாவில் தான் பிரச்சனையாக போய் முடியும். அப்போ ஆத்மாவை வேட்டையாடிட்டானா அவனுடைய காரியம் நிறைவேறிடுச்சா? இதுதான் இப்படி தான் அசீரிய ராஜ்யத்தின் செயல்பாடு இருக்கும். நம்முடைய பணத்தை பறிப்பதும் நம்முடைய ஆசீர்வாதங்களை பறிப்பதும் தான் இந்த அசீரிய ராஜ்யத்தினுடைய செயல்பாடு. இதுக்கான ப்ரூஃப் எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 15வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசித்து பார்த்தோன்னா, இந்த அசீரிய ராஜா வருவான், பணத்தை வாங்கிட்டு போவான், பணத்தை பறிப்பான். அதை நம்ம அந்த அதிகாரத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து 2 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் இதே காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோன்னா, யூதா ராஜா அசீரிய ராஜாவுக்கு வருஷம் பணம் கொடுத்துட்டே இருந்திருப்பார். இப்படி நம்ம அசீரிய ராஜாவை குறித்து சிறைப்பிடித்து போனால் அசீரிய ராஜாவினுடைய படையெடுப்பு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வேதத்தில் எடுத்து தியானித்து பார்த்தோன்னா, அங்கே எல்லாம் அவன் பணத்தை பறிக்கிற ஒரு காரியத்தை நம்மளால் ஆராய்ந்து பார்க்க முடியும், வாசிக்க முடியும். பணத்தை பறிச்சிருந்திருப்பான். வருஷம் பணம் கொடு, இத்தனை தாளந்து வெள்ளி கொடு, இத்தனை தாளந்து பொண்ணை கொடு அப்படின்னு சொல்லி அவன் பணத்தை பறிக்கிறவனாகவும் ஆசீர்வாதங்களை பறிக்கிறவனாகவும் காணப்படுகிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். அப்போ அசீரிய ராஜ்யம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுடைய பொக்கிஷங்களையும் திருடுகிற ஒரு பறித்து கொண்டு போகிற சிறைப்பிடிக்கிற ஸ்பிரிட்டாக இது கிரியை செய்யுது. இப்படிப்பட்ட காரியம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, நம்மளுடைய குடும்பத்துலேயும் சரி, நம்ம யோசித்து எடுத்து பார்த்தோன்னா, நம்ம வீட்டில் இருந்து பணம் நம்ம கையை விட்டு தெரியாமல் போகுது, இல்லை கைக்கு வருது, ஆனால் அதனுடைய பலனை நாங்கள் அனுபவிக்கிற மாதிரி இல்லை. நான் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், அந்த சம்பாத்தியத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் அதை நான் அனுபவிக்கிறதா இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணும்போது, நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நல்லா புரிந்து கொள்ளணும், இந்த இடத்துல அசீரியன் கிரியை செய்கிறான், அசீரிய ஆவி கிரியை செய்யுது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த காரியத்தை எப்படி நம்ம மேற்கொள்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, அசீரிய ராஜாவை மேற்கொண்ட எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம வேதத்தில் எடுத்து பார்த்தோன்னா, எசேக்கியா ராஜா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார். 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. கர்த்தர் மேலே அவர் நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார். முதலாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். அடுத்து கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் இருக்கணும். 6வது வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லித்தருது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தான். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும், அவரை விட்டு பின்வாங்கக்கூடாது, அவரை சார்ந்து வாழணும். அடுத்து அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். இது 4ம் நம்ம பண்ணணும்.
4 ஸ்டெப்பு. இதுதான் மேற்கொள்றதுக்கான வழி. இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம சார்ந்திருக்கணும், நம்ம நம்பிக்கையா இருக்கணும், கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்யணும், கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் மேல முழுமையுமா நம்ம சார்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது, அத செய்ய விட மாட்டான். அவன் அந்த நம்மளுடைய நம்பிக்கையை டிஸ்டர்ப் பண்ணுவான். இந்த அசீரிய ஆவி. நம்ம ஆத்மாவுக்கு விரோதமா அப்படியாய் அவன் வந்து எழும்பி நிற்பான். அப்போ இப்படி நம்ம அது முன்னாடியே தெரிந்து கொள்ளணும். நம்ம நம்பிக்கை வைப்போம். அந்த நம்பிக்கையை டிஸ்டர்ப் பண்ணும்படியா நம்மள வந்து அந்த ஆவி பயமுறுத்தும். நம்மள மறுபடியும் பின்வாங்க செய்யும். கர்த்தரை சார்ந்திருக்க விடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இதே அதிகாரத்துல நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம வாசித்து போனோம்னா, 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கும்போது, எசேக்கியா ராஜா கர்த்தரை சார்ந்திருப்பாரு, அவரை நம்பி இருப்பாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஒரு இருதயத்தை கொண்டு இருப்பாரு, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்வார், அதை கை கொண்டு அதன்படி நடக்கிறதுக்கு, வார்த்தையின்படி நடப்பதற்கு அவர் வந்து முயற்சி செய்யும் போது, ஜனங்களையும் அவர் அதன்படி நடத்தும் போது, ரப்சாக்கே வந்து உன்னால் முடியுமா, கர்த்தர் உன்னை காப்பாற்றிடுவாரா அப்படின்னு சொல்லி, நீ நம்பி இருக்கிற உன் நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி ரப்சாக்கே பேசுகிறத நம்ம இந்த பகுதிகளில் நம்ம பார்க்க முடியும். 18வது அதிகாரத்தில் இந்த ரப்சாக்கேயின் வார்த்தைகளெல்லாம் நம்ம பார்க்க முடியும். அப்போ அங்கே நம்மளுடைய வாழ்க்கையில் ரப்சாக்கேவாக யாராவது ஒரு மனுஷனை அவன் ஏற்படுத்தலாம், இல்லைனா ஒரு சத்தமாக கூட நமக்கு நம்மளுடைய விசுவாசத்துக்கு விரோதமாக எழும்பக்கூடும். நம்மளுடைய ஸ்பிரிட்லேயே அவன் வந்து நம்மளோட கூட பேசுகிறதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடாது. கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற கற்பனைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படிவேன் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு மேலே ஓங்கணும். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்க விடாத, நம்பிக்கையாய் நம்ம இருக்காத படிக்கு நம்மளுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கு ஏதுவான பயமுறுத்துதல், அப்படிப்பட்ட வார்த்தைகளை அந்த ஆவி வந்து உபயோகப்படுத்தும். கர்த்தரை நம்புறியோ, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவாரோ, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தர் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கைக்கு விரோதமாய் அந்த ஸ்பிரிட் வந்து யாரையாவது எழுப்பி பேச வைக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவான, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு நம்ம ஐக்கியம் கொண்டு அந்த நம்பிக்கை நம்ம விட்டுறாத படிக்க கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கும்போது, அதுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் நடக்கும்போது நல்லா புரிந்து கொள்ளணும். அங்கே வந்து அந்த அசீரிய ஸ்பிரிட் வந்து கிரியை செய்து அவன் நம்பிக்கையை கெடுக்க பார்க்குற ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, மௌனமாக இருக்கணும். ஒரு மனுஷர் மூலமாக வந்து பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்ணும்படியா, கர்த்தர் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கையை டிஸ்டர்ப் பண்ணும்படியா ஒரு மனுஷர் மூலமாக அந்த ஸ்பிரிட் கிரியை செய்ய பார்க்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம மௌனமாக இருக்கணும். அதில் மௌனம் காக்கணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 2வது விஷயம், உபவாசிக்கணும். எசேக்கியா ராஜா உபவாசித்ததை நம்ம பார்க்க முடியும். அசீரிய ஆவியோடு நம்ம போராடும் போது நிச்சயமாக நம்ம உபவாசிக்கணும். அசீரிய ஆவியை நம்ம மேற்கொள்வதற்காக நம்ம உபவாசத்தை ஜெபிக்கும் போது என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும், எப்படி இந்த ஸ்பிரிட்டை நம்ம கட்டணும் அப்படின்னா, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். நீங்கள் ஒருவரே தேவனாகிய கர்த்தர், இதை நாங்கள் பார்க்கும்படி செய்யுங்க, இதை நீங்கள் வெளிப்படுத்துங்க இயேசுராஜா, எங்களுக்காக நீங்கள் நிற்கிறீங்க, நீர் ஒருவரே கர்த்தர் என்பதை வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை அதிகமாக எசேக்கியா ராஜா உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். இந்த ரப்சாக்கேயின் வார்த்தைகளை எல்லாம் கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் அறிக்கை செய்கிறார். உபவாசத்தில் அந்த வார்த்தைகளை எல்லாம், ஆண்டவரே இப்படி சொல்கிறான், இப்படி நிந்திக்கிறான், இப்படி தூஷிக்கிறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்த ரப்சாக்கேயின் வார்த்தைகளை எல்லாம் அவர் ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் உபவாசித்து அவர் என்ன வார்த்தையை அறிக்கை செய்கிறாரு அப்படின்னா, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நம்ம 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லி இந்த 15வது வசனத்தில் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார். 19வது வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்ற பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த வார்த்தையை எசேக்கியா ராஜா திரும்ப திரும்ப யூஸ் பண்ணியிருக்கார். நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று அறியும்படி செய்யுங்க, அவன் கைக்கு என்னை விலக்கி நீங்களாக்கி ரட்சிங்க அப்படின்னு சொல்லி உபவாசித்து ஜெபித்ததை நம்ம பார்க்குறோம். இதே ஸ்டெப்பை நம்மளும் ஃபாலோ பண்ணணும். அசீரிய ஆவியை நம்ம மேற்கொள்வதற்கு நம்ம என்ன ஆவியின் பட்டயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, உபவாசம். உங்கள் பணம் திருடு போகுது, உங்கள் பணம் காணாமல் போகுது, உங்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உபவாசம் அவசியம். முதல் காரியம், நீங்கள் ஒருவரே தேவனை ரட்சிங்கன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் உபவாசித்து விண்ணப்பம் பண்ணும்போது இந்த அசீரிய ஆவியை கர்த்தருடைய கிருபையினால் நம்ம ஜெயிக்கலாம். 2வதா, எசேக்கியாவின் மகன் மனாசே, அவர் அந்த அசீரிய ராஜாவிடமிருந்து தப்பிப்பதற்கு, அசீரிய ராஜாவை மேற்கொள்வதற்கு மனாசே என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, மனாசேயை அசீரிய ராஜா
பிடிச்சிடறாரு, சிறை பிடிச்சிடறாரு. மனாசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல கெஞ்சுறாரு. அதுக்கு முன்னாடி வரையும் கர்த்தரை விட்டு வழி விலகி நடந்து கொண்டிருந்த மனாசே, இப்போ கர்த்தரை தனக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, அசீரிய ராஜாவால் ஒரு நெருக்கம் தனக்கு வரும்போது, கர்த்தரை நோக்கி அவர் தன்னை தாழ்த்தி கெஞ்சுகிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். இங்கேயும் பாருங்க, எசேக்கியா சொன்னது போல கர்த்தரே தேவன் என்பதை மனாசேயும் அறிந்து கொண்டார். அப்போ இந்த அசீரிய ராஜா சிறைப்பிடிக்கும் போது இவங்க எசேக்கியாவும் அதே சொல்லி ஜெபிச்சிருக்காரு, மனாசேயும் அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரை துதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸ்பிரிட் ஆஃப் அசீரியாவை நம்ம மேற்கொள்வதற்கு முதலாவது நம்ம பண்ண வேண்டிய காரியம் உபவாசிக்கணும். இது எசேக்கியா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொண்ட பாடம். அடுத்து 2வது விஷயம், நம்மளை தாழ்த்தி நம்ம தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்யணும். நம்மளை தாழ்த்தி, இது மனாசே அவரிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற பாடம். இந்த 2 விஷயங்களை நம்ம தாழ்த்தி நம்ம உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது இந்த அசீரிய ஆவியை நம்ம மேற்கொள்ளலாம். இப்படி இந்த அசீரிய ஆவியை நம்ம மேற்கொண்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூவை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம காண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.